ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மகா சிவராத்திரி. இந்த நாளில் நாம் எப்படி நம்மளுடைய வீட்டில் பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி எத்தனையோ இரவுகள் இருக்க ஒரு குறிப்பிட்ட இரவு மட்டும் சிவனுக்கு உகந்ததாக சொல்லுவாங்க. அதுவும் மாசி மாத சதுர்த்தசி இரவு மட்டும் ஏன் மகா சிவராத்திரி ஆனது என்று நம் மனசில் பல யோசனைகள் வரும். சக்திக்கு 9 ராத்திரி, அதுதான் நவராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அதுதான் பார்த்திங்கன்னா சிவராத்திரி. சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு என்பது ஒரு பொருள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி இரவு வரக்கூடிய அந்த மாதத்தையே சிவராத்திரியாக சொல்லப்படுது. சிவனுக்கு உகந்த இரவு என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியை பற்றி பல அற்புதமான தகவல்கள் நிறைய இருக்குது. அன்றைக்கி நாம் சிவசிவா என்று சொன்னால் போதும், துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடெல்லாம் செய்வாங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வாங்க. அன்றைக்கி சிவராத்திரி தின நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் புத்திர தோஷம், திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கின்னு ஏன் கண்முழிக்க சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அன்னையானவள் சிவபெருமானிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை, அதாவது சிவபெருமானை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் மோட்சங்களையும் அளிக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. அதனால தான் அன்றைக்கி இரவு பொழுது சிவபெருமானை நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதை தான் அம்பிகையே சிவபெருமானுக்கிட்டே வேண்டி நம்மளுக்காக இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும், இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி என்பது மட்டும் அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று. அதனால் சிவராத்திரி அன்று நாம் கண் முழிச்சு இருக்கிறது நமக்கு ஒரு நன்மையை அது கொடுக்கும். இப்போ வீட்டில் நம்ம சிவராத்திரி பூஜை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் சிவலிங்கம் அல்லது நடராஜ சிலர் இருந்தால் வீட்டிலேயே 4 ஜாமமும் பூஜை செய்யலாம். அன்று பகலில் சாப்பிடாமல் மாலையில் பழம், பால் மற்றும் அருந்தி பூஜையை நாம் துவங்கலாம். இப்போது 4 கால பூஜை அப்படின்னா மாலை 6 மணி, இரவு 9 மணி, நள்ளிரவு 12 மணி, அதிகாலை 3 மணி ஆகிய நேரங்களில் வில்வ இலை மற்றும் மலர் தூவி தீபாராதனை காட்ட வேண்டும். நம்ம வீட்டில் சாமி சிலை இருந்ததுன்னா அது மாதிரி செய்யலாம். சிலைகளுக்கு அபிஷேகங்கள்லாம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இல்லை நந்தி சிலை இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தை அழகாக பன்னீரில் நீட்டாக தொடச்சிட்டு திருநீரில் பட்டையிட்டு, எப்போதுமே சிவனுக்கு உகந்தது திருநீரில் பட்டையிட்டு அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு வில்வ இலை சாற்றி, அதுபோல் தாமரைப்பூ கிடைச்சாலும் ரொம்ப நல்லது. அன்றைக்கி தாமரைப்பூவும் வச்சு அலங்காரம் செய்து அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தீபதூபமெல்லாம் நம்ம கண்டிப்பாக காட்டணும். இந்த நேரங்களில் அன்று முழுவதும் நாம் தூங்காமல் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோரும் கூட நம்ம குடும்பத்தாரோட எல்லோரும் சேர்ந்து சிவாய நமச்சிவாய எனும் மந்திரத்தை நம்ம சொல்லலாம். சிவன் தொடர்பான பாடல்களையும் கதைகளையும் பக்தியுடன் ஒருவர் சொல்ல மற்றவர்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமானுடைய பாட்டையே போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம கேட்டுட்டு அன்று முழுவதும் நம்ம முழிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டிலே பார்த்திங்க அப்படின்னா தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவசோஸ்திரங்கள் முதலானவற்றை எல்லாத்தையும் நம்ம அன்றைக்கி படிக்கலாம். அல்லது யாராவது படிக்க சொல்லியும் கேட்கலாம்.
அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் நம்ம வந்து தியானம் பண்ணலாம். மகா சிவராத்திரியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, சிவராத்திரி வந்து 4 ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும். சிவராத்திரி என்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்திற்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பதும் ஒரு ஐதீகம். நம்ம திருநீர் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், இப்படி எந்த பொருள் வேணாலும் நம்ம வந்து அன்னைக்கு கோயிலுக்கு நம்ம வந்து அபிஷேக பொருளாக வாங்கி கொடுக்கலாம். சிவராத்திரி அன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்கள் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அதை தான் வந்து நம்மளுக்கு தேவியுமே, அதாவது பரமேஸ்வரியுமே வந்து சிவபெருமானக்கிட்ட வேண்டிக்கிட்டதே அதுதான். ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும். சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மையை தரும். சிவனுக்கு உகந்த வில்வ இலையின் சிறப்பு என்னங்கிறத சொல்கிறேன். சிவபெருமானுக்கு வில்வம் 1 சாற்றினால் சிவலோக பதவியும், 2 சாற்றினால் சிவன் அருள்கில் இருக்கும் பாக்கியமும் கிட்டும், 3 சாற்றினால் அவனின் அருள் பெறலாம், 4 வில்வ இலைகளை சாற்றினால் அவனுடன் நாம் வந்து ஐக்கியமாகலாம் என்பது ஒரு ஐதீகம். அதனால தான் நிறைய வில்வ இலை எடுத்து அப்படியே கை நிறைய போடுவாங்க. பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது வந்து வில்வமாகும். அஞ்ஞானத்தை வளர்ப்பதும் வில்வமாகும். வில்வம் தலையினால் அர்ச்சனை செய்யும்போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து சுகம், ஐஸ்வர்யம், புலன் ஒழுக்கம், சந்தானம், வேத ஆகம சாஸ்திர ஞானம் இவற்றை எல்லாம் நம்மளுக்கு வந்து சிவபெருமான் அருள்வார். வில்வ தலையினால் அர்ச்சனை செய்பவருக்கு கிட்டாத பலன் எதுவுமே கிடையாது. சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, திங்கட்கிழமை, மாத பிறப்பு ஆகிய நாட்களில் வில்வ இலைகளை பறிக்கவே கூடாது. தினமும் சிவனுக்கு வந்து வில்வ இலை சாற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு நம்ம வந்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிகிட்டே நம்ம வந்து வில்வ இலையை சாற்றி நம்மளுடைய சிவபெருமானை நாம் வந்து தரிசித்தாலே வந்து 7 ஜென்மத்துக்கும் பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்று இந்த மாதிரி மிக எளிமையாக வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம். காலையிலேருந்து, அதாவது நாளைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம வந்து முழிச்சிட்டு அப்படியே சிவபெருமானுடைய பாடல்களை கேட்டுட்டு பாராயணம் பண்ணிவிட்டு அவரையே நினச்சிட்டு அவருக்கு அப்படியே வந்து வில்வ இலையை சாற்றி அவருக்கு தேவையான நெய்வேத்தியம் வச்சு தீபதூப ஆராதனை காட்டிட்டு அன்று முழுவதும் நம்ம வந்து சிவபுராண கதைகளை கேட்டுட்டு அப்படியே நம்ம முழிச்சிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் என்பது வந்து பார்வதி தேவியே வந்து சிவனுக்கிட்ட வேண்டி நம்மளுக்கு வந்து சொன்னது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஃபீவர், உடம்பு சரியில்லை, அதனால தான் ரொம்ப கம்பீரமாக கணீர்னு என்னால் பேச முடியல. பரவாயில்ல, சிவன் நம்மளுக்கு நல்ல ஒரு அருளை கண்டிப்பாக கொடுப்பார். உடம்பு சீக்கிரம் வந்து குணமாகும் அப்படின்னு மனதார நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த சிவராத்திரியிலிருந்து இந்த சிவபெருமான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். பார்வதி தேவி சிவனுக்கிட்ட வேண்டினது போல் நானும் சிவபெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே கிட்டும். ஓம் நமக் சிவாய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.